அன்பார்ந்த நாடக ரசிக பெருமக்களே, ஆண்டாண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த பவதியம்மன் விழாவிற்கு இந்த ஆண்டும் எப்பொழுதும் போல் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திற்கு வருகை தந்து வெளியூர்களிலிருந்து வந்து ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்றிருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரையும் சேருவாரன்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்று, எங்களது நாடகம் 21வது கலைப்படைப்பாக 42 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஊரிலே நடைபெற்று வருகிற நாடகம் இன்னும் பல நூறாண்டுகள் சிறப்புற்று மென்மேலும் வெற்றி காலத்தில் இந்த ஊர் மாதிரி நாடகம் இருக்க வேண்டும் என்று பேசுமாறு உங்கள் ஒத்துழைப்புடன் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுவார். எங்களுடன், என்னுடன், எனது மகனுடன், எனது பேரனுடன் இளைஞரை போல இந்த நாடக சபாவுக்கு வழி பழனிசாமி மாமா அவர்களுக்கு இந்த நாடகக்குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. எங்கள் மாப்பிளையும் எங்கள் பழனி திருக்காவடியினுடைய பூசாரியாரும் இந்த நாடக சபாவில் கலந்து கொண்டு வெளியூரில் இருந்து வந்து நாடகத்தை எங்களுக்காக அவரும் கூட உறுதுணையாக நிற்பதற்கு எங்கள் பாவடி பூசாரி அவர் மாப்பிள்ளை அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எங்கள் இந்த பவதியம்மன் திருவிழாவினுடைய நாங்கள்லாம் அந்த திருவிழாவுக்கு தலைவராக வைத்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள்லாம் ஊர்க்காரர் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற எங்கள் அருமை மாமா அவர்கள் முத்துசாமி மாமன் அவர்களுக்கும் மாலை அணிவித்து கௌரவிப்பட்டு எங்களது சார்பாக உழவன் நாடக மன்ற குழுவில் முதலாக கதாநாயகனாக நடித்த எங்களது ஊர் கதாநாயகனுக்கும் மேனேஜர் அவர்களுக்கும் மாலை அவர்களுக்கு எங்களது நாடகத்துக்கு ரொம்ப சிறப்பாக உதவி செய்யும் பழனிசாமி மைனர் பழனிசாமி அவர்கள், எங்களது அண்ணன் மேனேஜர் கதாநாயகன் அவர்களுக்கு மாலை அணிவிப்பார்கள். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கேச்சி சிவபிரகாசம் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன் மாலையாக சூட்டுகிறேன். எங்கள் ஊரின் ஒரு சின்ன பெருமையை சொல்லிக் கொள்கிறோம். 66 வருடமாக பேசி 66 வருடமான அண்ணன் பிரகாசண்ணன் அவர்கள் நடித்தது 45 வருடம். அடுத்ததாக 42 வருடத்துக்கு முன்னாடி நடித்தது நாங்கள். இப்பொழுது எங்களுடைய பையன்கள், பிள்ளைகள், பேரன்கள் நடிக்கும் காலம் வந்துவிட்டது. என்ன இருந்தாலும் பொருளாதாரம் எதுவானாலும் இப்பொழுது 45 வருடமாக நடக்கும் சமூக நாடகம் நடக்கும் ஒரே ஊர் எங்களது சேர்வகாலம்பாளையம் புதூர். அது ஒரு பெருமையாக சொல்லவில்லை, உண்டானது அதுதான். ஆகவே அடுத்ததாக கோயிலின் பெருமை ஒரு சிறு இதாக சொல்கிறோம்.
எங்கள் ஊரில் எல்லா ஊரிலும் கோயில் இருக்கிறது, பல விதமாக இருக்கிறது. இருந்தாலும் எங்கள் ஊரில் விநாயகன் கோயில், சென்னிமலை ஆண்டவர், பழனிமலை ஆண்டவர், பகவதி அம்மன், பட்டத்தளச்சி, மதுரை வீரன், கொல்லிமலை பெரியசாமி, காமாட்சி அம்மன், அனைத்து கோயில்களும் கிழக்கு பார்த்தாக ரோட்டுக்கு மேலே உள்ள ஒரே ஊர் எங்களது சேர்வாரம்பாளையம்புதூர். அது ஒரு பெருமையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆகவே நேர காலதானால் எங்கள் ஊரின் பெருமை இதுதான். அனைவரும் நாடகத்தை பார்த்து ரசித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த பக்கம் வரேன், நான் அந்த பக்கம் இருக்கிறேன். அப்படியா? அவன் அந்த பக்கம் கார்த்தி கூப்பிடு. ஒரு 5 நிமிஷம் ஆகும்ல, இவருக்கு தெரியாது. நீ உள்ள அனுப்பிவிடுங்க. அப்புறம் நீ வர்ற நல்லா கட்டு. திருப்பி கீழே போ.
இல்ல எதையும் நல்லது அது தொண்டை மைங்கிச்சு ஒரு அனௌன்ஸ் பண்ணுவேன். பாட்டு முடிஞ்சோடனே தயவு செய்து இப்போ நாளை ஆரம்பிச்சு மட்டன் சார் நல்லா மூடி வேணா இங்கே வந்து இங்கே வச்சு மேலே வாங்கிக்கோங்க. நான் கேட்டேன் தேவராஜனா மைக் ஆன் பண்ணுறோம் வாங்க. மைக் ஆன் பண்ணியாச்சு. போங்க சாமி கும்பிட்றீங்க போங்க. நைட்டே வாங்கி மத்தியானமே 4000 ரூபா விட்டு பாருக்கு போக சொன்னதுக்கு சரி விட்டு போடி வாங்கிக்கிறீங்க. லைட்டா ஒன்று சாப்பிட்டாங்க. கேரளா சாருக்கு ஒரிஜினல் பரமேஸ்வரி ஆடி வருகிறார். நாகமணி மண்டபத்தில் நல்லாட்சி செய்கின்ற நாகலிங்க தேவி அவள் ஓடி வருகிறார். சிறவாரை சூடியவள் சிங்கரது மீதேறி வேப்பிள்ளை சூழமுடன் ஆடி வருகிறார். சக்தி வருகிறார். சக்தி வருகிறார். வழி விட்டுருங்க கொஞ்சம் எல்லாரும் வழி விடுங்க அப்பதான் இவங்க நடிப்பாங்க. வழி விடுங்க எல்லாரும். வழி விட்டுரு இதில் தான் டைலாக் அது. அதுக்கப்புறம் இதே உங்களுக்கு பேசு. பாட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ கண்ணாத்தா இருந்து பக்கம் ஆயிட்டாளா? சீக்கிரம் போங்க. சீக்கிரம் லேட்டர். போ. வழி விட்டு வழி விடு உள்ள போ. அதான் சின்னதாக மாப்பிள்ள படக்குன்னு முடிச்சிருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ அதான் ஒரு நிமிஷம் தூங்குறானுங்க. என் போய் கூட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பார்த்தா போடுங்க.
நிறைய டைலாக் பேசுவோம் பார்த்துட்டேன். நல்லா எப்படி பண்ணுங்க ஏன்னா அவன் 4 பேருக்கு ஒரு கொண்டிருப்பாங்கல்ல பரவாயில்ல நாடகம் பிடிச்சிட்டு பண்ணுவாங்க பண்ணிட்டு கால வைடா தினத்தர தினத்தர கால வை
எல்லாரும் எப்போ மன நிம்மதியுடன் எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும். அரவிந்த் இது நம்மளுதுங்க. தம்பி அது பேப்பர் காட்டு. இது வேற யாரு? மகேஷ் இது. நம்மளுங்க போனானுங்க காலேஜுக்கு வேலை லேட் ஆகிட்டே இருக்கேன். இங்கே இந்த பசங்க சீக்கிரம் போகணுமே, லேட் ஆகுது. வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? போய் பார்ப்போம். டேய் நம்ம சீன் பேப்பருங்கடா. எங்களுதுதான். அரவிந்த் எங்கடா போயிட்டு லேட் ஆகுதா? அவர் எங்க? டேய் போறப்பா வர்ற நைட் வேற அடிச்சு சரக்கு ஏன்டா டேய் கருமாத முடிச்ச காலேஜ் சொல்லு சொல்லு போலாமாடா? இரு எங்க அப்பாட்ட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்டுருக்குற தரம் இருக்கிறாரு. இரு வாங்கிட்டு போயிடலாம். பணமா எதுக்குடா? ஆட நம்ம செம் ஃபீஸ் கட்டணும்ல, ஒரு 10,000 அதுக்கு தான் கேட்டுருக்குற. உனக்கும் சொல்லித்தான் வேணும் கேட்டுருக்குற. அவரு கேட்டா எனக்குன்னு சொல்லிடுற. டேய் மாமா பாவண்டா, ஏதோ விவசாயத்தில் வர வருமானத்தை வச்சு நம்ம 2 பேர்த்தையும் படிக்க வைக்கிறாரு. அவரை போய் மொத்தமா ஏமாத்துறியடா மாமா, ரொம்ப பாவண்டா. டே ஏண்டா எங்க அப்படத்தானே ஏமாத்துற? என்னமோ அடுத்தவனை ஏமாத்துற மாதிரி. இங்க பாரு, உனக்கும் ஃபீஸ் கேட்டிருக்கிற. ஒழுங்கா அந்த பணத்தையும் வாங்கி என்கிட்ட கொடு. டேய் இல்லடா, மாமாவை ஏமாத்த எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லடா. எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த மகனா நினைச்சு என்னை வளர்த்துறாருடா, படிக்கவும் வைக்கிறாருடா. அவர்கிட்ட பொய் சொல்ல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லடா. ஏண்டா ஒப்பங்கோயா பஸ் ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க. நீ எங்க அத்தை பையன் இல்ல, அனாத பையன். ஏதோ ஏன் தயவுலையுமே, எப்படி ஏன் தயவுலையுமே எங்க அப்பா கிழட்டு தயவுலையுமே ஏதோ காலை தோட்டிட்டு இருக்கிற. ஒழுக்கமா நான் சொல்றது கேட்டுட்டு இருக்கோன்னு என்ன இல்லைன்னு வச்சுக்கோ, தொலைச்சிருவேன். டேய் நீ என்ன சொன்னாலும் என்னோட நிலைமை எனக்கு தெரியும்டா. நான் ஒரு அனாதை தான்டா. இருந்தாலும் நான் நன்றியில நாயை விட மேன்மையானவன்டா. நான் என்னைக்கு மாமாவுக்கு விசுவாசமா இருப்பேன்டா. ஓ விசுவாசத்தை எங்க அப்பாட்ட காட்டிக்கா. ஆனா என் விஷயத்துல ஓ விசுவாசத்தை காட்டுன பக்காளி. டேய் கவலைப்படாதடா, நானும் உனக்கு விசுவாசமா தான்டா இருப்பேன். ஆமா இதுல ஒரு சிகரெட் குறையுது, எடுத்தியோக்கு. எனக்கு பழக்கமே இல்லடா. பழக்கம் இல்லையா? பழகிக்கோணும்டா காலேஜ் ஒரு. அட அப்பா மட்டும்டோ மகேஷ் சீக்கிரம் கிளம்புப்பா, காலேஜுக்கு லேட் ஆகலையா? அப்பா உங்களுக்காகத்தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி, அதுக்கு தான்ப்பா. ஆமாப்பா நேற்றே சொன்னீங்கள, நம்ம தென்னந்தோப்பு வந்துருச்சுப்பா. என் மாறையே கொடுத்தானா? ஏதோ வந்திருக்குப்பா. எவ்வளோ கேட்ட? 10,000 ரூபாய்ப்பா. ஆப்பாப்பா எனக்கு 10,000ங்க, அவனுக்கு 10,000ங்க. கம்மியாக இருக்குல்ல, பரவாயில்ல கொடுங்க. என்னங்க? இல்லை இல்லை அது ஆராய்ச்சி பரவாயில்ல கொடுங்க கொடுங்க வாங்கிக்க. அடுத்து நீங்க உலகத்துல எல்லா சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம வீண் செலவு பண்ணக்கூடாது. உனக்கு எவ்வளோப்பா? கிடக்க கூடாது. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நீ வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டி. டேய் நான் இதுக்கு தான் போகிறேன், நானே கொஞ்சம் கட்டி இருக்கணும். சத்தமாக பேசுங்கப்பா மகேஷ். ஒரு காலத்துல நம்ம குடும்பம் வசதி குடும்பமா இருந்தோம். இடையில கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுருச்சு. இவங்க அம்மாடு வரக்கூடாத வியாதி வந்து போய் சேர்ந்துட்டா. உங்க அப்பா அம்மா அதான் என் தங்கச்சி. உங்க அம்மா பஸ் ஆக்சிடென்ட்ல திடீர்னு போய் சேர்ந்துட்டா. இப்படிலாம் கஷ்டத்தை மேல கஷ்டம். என்ன பண்றது? உன்னை ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பி நல்லா சம்பாதிச்சு வச்சு நீ நல்லா இருக்கணும்னு
உங்க அம்மா சாவரப்ப எங்கிட்ட சட்டி வாங்கி செத்தாடா. அதனால உன்னை நல்லா படிக்க வச்சு நல்லா பெரிய ஆளா ஆக்கி உன்னை நான் கண்கூட நல்லா பார்த்தாட்டா அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் நிறைவேறிட்டா தம்பி. நல்லா படிக்க விட்டா தம்பி. கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பா படிச்சு நான் பெரிய வேலைக்கு போவோம். அப்பா நான் படிக்கிறேனே இல்லையோ பெரிய எல்லாம் சம்பாதிச்சிடலாங்கப்பா. கோடீஸ்வரன் ஆக்கிடலாங்கப்பா, கோடீஸ்வரன். எப்படியோ நல்லா சம்பாதிச்சு நல்ல வழியில போய் சம்பாதிங்கப்பா. குறுக்கு வழியே வேண்டாம் நமக்கு, சரியா? நல்லா சம்பாதிச்சு நல்லா இருந்து இந்த ஊருக்குள்ள நம்ம பேரை காப்பாற்றணும். அதுதான் நாங்க உங்க 2 பேர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். வாங்க போலாம். நீ காலேஜுக்கு சரிங்க மாமா, காலேஜுக்கு நேரம் வச்சுக்கோ, நான் அப்படியே கிளம்புறேங்க. ஆமா கிளம்பு கிளம்பு. ரைட்டா கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்விதம் உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருணத்வஜ உத்திஷ்ட கமலா. கம்ப்யூட்டர் சட்டை நீயா? சரி ஓகே. சவுண்ட் கேக்குதாடா? அண்ணா அண்ணா லைட் போட்டு வேண்டியதா? சட்டையை மாத்திட்டு இருக்கா? இருக்கா வெள்ளத்துல இதுல அதுல 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 இருக்கா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அந்த பக்கம் சரிங்கண்ணா. இதாங்க எவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்கா பாரு. ஏய் தரணீஸ் தரணீஸ் ஏய் இப்ப பாரு, நீ நான் பச்சை தண்ணி எடுத்து வந்து நல்லா மூஞ்சில ஊத்த போறேன். எத்தனையோ தப்பு பண்ணிட்டேன். டேய் அடிச்சு நம்ம தான் போறோம் மேல போறீங்க. டேய் அடிச்சு நம்ம தான் மேல போலாம். அடிச்சு இந்த போற போறா. அட இருக்கா? காலையில எந்திரச்சு மாமா மாதிரி கட்டிட்டு இருக்கா. பின்ன என்னடி? முத போய் பிரஷ் பண்ணிட்டு காஃபி ரெடியா இருக்கு. அடிச்சு நம்ம எக்ஸாம் பிரஷ் பண்ணல. அப்புறம் எப்படி எவ்வளவு வைக்கிறான்? பிரஷ் பண்ணிட்டு காஃபி. தரணீஸ் அத ஒழுங்கா போயிரு, அடி வாங்கிடுவேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. ஏப்பா காய்கறிக்காரா கொஞ்சம் நில்லுப்பா. இத பத்தி பேசிக்கறேன். இல்ல படிக்கிறத பத்தி அட அடிப்பானே நீ. என்ன கப்பமாடா? மகா மகா சகா இவரே சகா அண்டர்லைன் பண்ணது நானு. தரணீஸ் 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 இதோ வந்துட்டேனா? டைம் ஆயிடுச்சுமா. அப்ப கார் லாக் பண்ணல. லேட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்துருங்க, வழி விடுங்க. நீங்க வழி விட்டாதான் நாடே டப்பு டப்பு நடக்கும். உள்ள கல்பனா மட்டும் ரெடி ஆயிட்டு வரட்டும். முன்னாடி இல்ல மேக் வச்சனா. அங்க போய் பாரு. உனக்கு ஆபீஸ்க்கு டேஸ்ல பாத்தீங்களா? டேஸ்ல பாத்தீங்களா இங்க நிக்கீங்களா? டயலாக் குடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டா கிளம்பிட்டே இருக்க வேண்டியது. பஸ் வேலைக்கு விட்டுக்கலாமா? இவர் டயலாக் மாத்தி மாத்தி பேசிறாரு. தேவராஜ் அதான் எடுத்துட்டு பேசுறாரு. நான் அவசரப்பட்ட கவலைப்படாதீங்க. வழி வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க நண்பர்களே. வழி கீழே வந்துருங்க. ரொம்ப சிரமம் கொடுக்குறேம்மா. கீழே டயலாக் நான் வந்து இப்போ மட்டும் டயலாக் வராது. எங்களுக்கு தம்பிகளா கீழே வந்துருங்க. அப்பதான் டப்பு டப்பு சீன் நடக்கு. இந்த இடத்துல கூட்டி சேர்த்த வேண்டாம். இருக்கீங்க. நீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் எங்களை நல்லா படிக்க வைக்கிறீங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்னன்னா வேணும்? ஒருத்த கையில புடிச்சு கொடுக்க வேண்டாம். இல்ல இல்ல பிள்ளைங்க. அதான் நீ சொன்ன பாட்டு. இத போடுங்க. இந்த லைட்டை உன்னோட கல்யாணம் தரணி சங்கி தரணி ஏன்னா பொண்ணோட கல்யாணத்தை விட்டுட்டா என்னங்க? அது கிளப்புக்கு நான் சும்மா கண்ணாடி போட்டு விளையாட்டுக்கிறேன். எல்லாம் கரை சேர்த்துட்டு நீ எனக்கு யார் திரும்ப ஏன் போறியா? இந்த வீட்டுக்கு நல்ல அண்ணியா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நீங்க கல்யாணம் வச்சுக்கலாம். பிடிப்பா இல்ல சத்யா, முதல்ல உங்க 2 பேருக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம். தம்பி அவசரப்பட்டு அப்படிலாம் நாங்க விட மாட்டோம். அது மிக்சிங் பண்ணி வச்சிருக்கு. எப்ப கல்யாணம்? யாரு கல்யாணம்? ஏய் பெரியவங்க 2 பேர் பேசிட்டு போல குறுக்க குறுக்க வந்து பேசுற. ஆமா, உனக்கு ஒரு 60 வயசு ஆச்சு, அண்ணனுக்கு ஒரு 80 வயசு ஆச்சு. ஏடி நீ என்னை விட 2 வயசு தான் மூத்தவன், அண்ணன் என்னை விட 8 வயசு தான் மூத்தவன். எனக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பிறந்துடா போதுமே, 2 பேரும் ஓவரா பந்தா பண்ணிக்கிறீங்க. காமெடி வாயோட மூணு சீன் ஓடிச்சல. நீதான் பெரிய ஒத்துக்கற. உனக்கு ஒரு எக்ஸாம் மடிச்சு விடுவாங்க. 2 பேர் ஏய் ஆமா பேசிட்டே இருந்தா லேட் ஆயிடும். வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம். சரி வாங்க போலாம். கீழ வந்து நான்
ஏண்டா 1 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தி கூட்டிட்டு வந்தா ஆர்டர் கேட்டு இந்த பாடுபட்டு கிடக்குறீங்க. ஆளுகளும் மண்டைகளையும் பாரு. ஏடா நீ எல்லாம் ஆடவே மாட்டியா? கிடக்குது அந்த பாட்டு போட்டு இந்த பாட்டு போட்டு கிடந்த காவலி. சொர்க்கத்துக்கே போவார் சொல்லுவாங்க. அந்த புண்ணியத்தை செய்யாமையே எங்களுக்கு சொர்க்கத்தை காட்டிட்டீங்க. நீதான் கூட ஆடிட்டில அதனால. ஏண்டா பாவமாவது புண்ணியமாவது எல்லாம் பணம் வந்தா தானா வருடா. மனுஷனா பிறந்தா எதுக்குடா? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் கிடைக்கலனா ஒட்டுன்னு போயிட வேண்டியதாண்டா. போகடே அனுபவிக்கணும். படிப்பு குடும்பம் கிடக்க கூடாதா? அதெல்லாம் வக்கனையா பேசு. ஆட சொன்னா மட்டும் நின்றுட்டு போகுது. சந்தோஷமா இருந்தா பத்தாதா? சந்தோஷமா இருக்கும்னா பணம் வேணுமே. அதுக்கு தான் மாப்பிள்ளை இருக்கானே. டேய் அவனும் நம்மள மாதிரி தான்டா. அவங்க அப்பாட்ட அப்பப்போ போயிட்டு பணம் வாங்கிட்டு வரா. அதை நம்ம ஜாலியா வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பத்தாது. இதுக்கு மேல நம்ம ஏதாவது தொழில் பண்ணணும். ஆட எங்கத்தடா உன்ன மாதிரி எங்க அப்பா ஏமாற மாட்டேங்கிறான்டா. அது மட்டும் இல்லாம
எங்க வீட்லயே வளர்ந்து வர அந்த முரட்டு மகேஷ், அந்த நாய் கூடவே இருக்கிறதுனால, அவன் நம்ம காலேஜோட படிக்கிறான்லடா, அவன்தான். அவன் கூடவே இருக்கிறதுனால எங்க அப்பா அவனைத்தாண்டா நம்புறாரு, என்னை நம்பவே மாட்டேங்கிறாரா. அதனால ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வழி பண்ணணும்டா. ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. ரிஸ்க்டா. டேய், ரிஸ்க் இருந்தா தாண்டா பணத்துல நீந்த முடியும். மாப்ள ஹெராயினை பத்தி தெரியுமா? ஏண்டா அன்னைக்கு கூட ஹெராயின் அடிச்சுட்டு ஒரு 2 நாள் கூட மட்டையே கிடக்கும்ல. அட அதாடா, ஏன்டா எவனோ ஓசல் கொடுத்தான்னு கொண்டாந்த, ஏன்டா அது காசுலி திறக்காம அது எப்படி நாம என்னடா பண்ண முடியும்? மாப்பிள வெளிநாட்டுல ஹெராயினுக்கு பிரவுன் சுகருக்கு ஏகப்பட்ட கிராக்கி. ஆப்கானிஸ்தான்ல 1 கிலோ கிராய் 50,000 ரூபா. அதே இது அமெரிக்காவில் 50 லட்சம் ரூபா. ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா கைமாத்தினா லட்சங்கள் அள்ளிடலாம். டேய், நம்ம ஊர்ல பட்ட சாராயம் காசுல அடி பட்டையை திட்டுறானுங்க. ஹெராயின் கடத்துறமா? டேய் மாப்பிள, நீ சும்மா உடனே சும்மா இரு. சரக்கு போதையில மாப்பிள நீ மேல சொல்லு பாப்பா. மாப்பிள சரக்க சிலோன்ல இருந்து பாகிஸ்தான் வழியா சென்னை வந்துரு. சென்னையில இருந்து அப்படியே ஆப்கானிஸ்தான் கைமாத்தினா ஏகப்பட்ட பணங்கள் அள்ளிடலாம். ஏன்டா சிலோன் இங்க தான்டா இருக்கு, அதான்டா பாகிஸ்தான் போகணும். கரெக்டா சொல்லு. நீ காலேஜ் படிக்கதான் வந்தியா இல்ல எதுக்குடா வந்த? எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது? ஏய், எங்க பரம்பரை தொழிலே அதான்டா. என் அண்ணன் தம்பி எல்லாம் செய்ய தெரியாம செஞ்சு கடந்த 10 வருஷமா ஜெயில இருக்காங்க. எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். உன்னை பார்த்தாவே தெரியுதுடா உங்க பரம்பரை தொழில் அதான். அட பாவி, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வழி சொன்னா காலத்துக்கு ஜெயில இருக்க வழி சொல்றியாடா? ஏன்டா போதை ஏறி போச்சா? ஏன் இந்த கத்துற? என்ன பண்றது, அவன் ஜெயிலுக்கு போற வழி சொல்றானே மாப்ள. ஏன் மாப்ள, அந்த கடத்தல் மேட்ரு அதெல்லாம் ஓகே தான். ஆமா, அதை நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், அது எப்படிடா நம்ம பண்றது? மாப்பிள முதல்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முதல்ல பணத்தை 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணு. அரவிந்த் மாப்ள ஏதோ பீர் பிராந்தி புட்டி குட்டின்னு சந்தோஷமா இருந்தா, ஏதோ அதை விட்டுட்டு பெரிய விவகாரத்துல இறங்கி மாட்டிக்க போறோம்டா. டேய், இவன் கிடக்குறான் தொடனடிங்க பையன். ஏன்னா இவன் நம்ம பிளான்ல இருந்து கழட்டி விட்டுறலாமா? ஆடாவ அப்படித்தாண்டா வருவான். காலையில் ஒரு கட்டிங்கன்னு சொல்லி நம்ம தாலி ஏற்பான்டா காட்டு பூச்சி. ஏண்டா மாப்ள, உங்களோட சேர்ந்து எத்தனையோ தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு போறேன்னு சொன்னா என்ன விடவா போறீங்க? சரி, ஏதோ செஞ்சு தொலைறேன். ஏண்டா நீ மேல சொல்லு, அது எப்ப மீட் பண்ணலாம், எப்படி என்ன பண்றது? பணத்தை ஏற்பாடு பண்ணு, உடனே அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலாம். சரி, கூடிய எங்க அப்பன்ட்ட ஏமாத்தி பாக்குறவா, போல வா. ஆட சொன்ன ஐயோ, என்னது இவங்கிட்டயா? என்னடா படிச்சுட்டு இருக்கிறியா? ஆமாடா அரவிந்த், புக்கு தலையில இருக்குது, நேரா வச்சு படி. தெரியுதுடாடி, நாளைக்கு செகண்ட் பேப்பர் எக்ஸாம் இருக்குல்லடா, அதுக்காக படிக்கிறேன்டா. ஆமா, எங்க அப்பா எங்க போனாரு? அதான் கடை ஏண்டா நீ படிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாரா? ஆமாடா பார்த்தாருடா. ஆமா, என்ன எங்கன்னு கேட்டாரா? ஆமாடா கேட்டாரு. நீ என்ன சொன்ன? அவனை தெரியலன்னு ஏண்டா ஏண்டா அனாத நாய, ஏண்டா வலிக்குதா? ஏண்டா உத்தம வேஷம் போட்டுட்டு இருக்கிறியா? நீ நல்லவனா நடிக்கணும்,
எங்க அப்பா அதை வந்து பார்க்கணும். ஏண்டா என்னை வந்து தண்டச்சோறு திட்டணும். அதான்டா உன்னோட பிளானு. எனக்காக படிக்கிறேன்டா. நாளைக்கு நடக்கிற எக்ஸாம்ல படிச்சு பாஸ் பண்ணாதான்டா. பாதி சீன் விட்டுட்டு பேசுறீங்க. அடுத்த சீனுக்கு வாங்க. நீங்க தானே பேசுறா. டேய் நீ எங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கி என்னோட சொத்துல ஆட்டை போடத்தானே இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிற நீ. வழியில சமாளிச்சு போயிட வேண்டியது. டேய் புரியாம பேசாதடா டேய். நான் என்னோட இல்ல ஏய் நல்லா படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணாதான்டா நல்ல வேலைக்கு போக முடியும். அதனால என்னோட சுயநலத்துக்காக நான் படிக்கிறேன்டா. டேய் நீ சுயநலக்காரன் தான்டா. அது நல்லாவே எனக்கு தெரியும். நல்லவனா நடிச்சு எங்க அப்பனை அந்த கெலுட்டு மூதேவிய கைக்குள்ள ஓட்டு வச்சுட்டு தெரியுற. ஏய் அரவிந்த் 1000 முறை சொன்னாடு. நான் அதற்காக வருந்தது இல்லடா. அன்பே உருவமான என் தாய்மாமன் எனக்கு இருக்கும்போது அந்த வருத்தமே எனக்கு இல்லடா. அன்பு மயிரெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய் நீ எங்க அப்பனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எனக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்கிறடா. நான் எதை கேட்டாலே எங்க அப்பா உன்னை கேட்கற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான்டா. பாத்துக்கலாம்டா பாத்துக்கலாம். டேய் அது என் மேல வச்சுக்கிற நம்பிக்கைடா. நான் ஒரு நம்பிக்கைக்கு இடைஞ்சலா என்னைக்கு நடந்துக்க மாட்டேன்டா. அப்போ என் மேல கப்பனுக்கு நம்பிக்கையிலையும் சொல்ல வரையா? அட சாமி நான் சொல்லுடா, அது உனக்கே புரியும்டா. போடாங்க. என்னடா எகத்தாளமா பேசிட்டு இருக்கிறியா? ஏய் நான் திருப்பி ஒரு அடி விட்டனா நீ இங்கே சுருண்டு விழுந்துருக்க. ஆனா விசுவாசம் எனக்கு தடுக்குது. ஆமாண்டா கொஞ்சம் முரட்டாளத்து இருக்கிறேன். அது தள்ள முடியாது. அப்பா ரெண்டு பேருக்குள்ள பெரிய விவாதமே போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணும் இல்லைங்கப்பா. பையன் வந்து அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தானுங்கப்பா. அவனுக்கு நான் ஆறுதல் கூறிக்கிட்டு இருந்தேங்கப்பா. அதுதாங்கப்பா நாங்கள் பேசுவார்த்தை தப்பான ஒன்று பேசுறீங்கப்பா. நான் அப்படியெல்லாம் பையனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கப்போ. சட்டை மாத்திட்டு சொல்றேன் இப்படி பேசவே சட்டை மாத்திட்டு அதெல்லாம் இந்த மாதிரி என்ன போச்சு உனக்கு சொல்ற நான் இருக்கேன்டா. சரியா நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. இவர் என்ன விடு இங்க பாரு. உண்மையில சமுதிரியே வச்சிருக்காண்டா. நம்பு சரியா? உன்னை வந்து அத்தை பையனா அவன் நினைக்கவே இல்லை. அப்பா என்னோட பாசமெல்லாம் அவனுக்கு எங்கேயும்பா புரிய போகுது. இந்த வீடு இந்த சொத்து எல்லாமே அவனுக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கிறேங்கப்பா. அது அவனுக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா. நீங்க ஏங்கப்பா கவலைப்படாதீங்க, கண் கலங்காதீங்க. பூஸ்டர் போட்டு வந்துறேன். அரவிந்த் கண்ணு தூசி வச்சுங்களா? இவ்வளவு அன்பு இவ்வளவு பாசமா? சே என்ன விட ஒருபடி நீ மேல போயிட்டடா. மேல போயிட்ட எப்பவுமே சரியா? காதி ப்ரோ இது எப்படி இருக்கு அடுத்த சீனுக்கு? அது கண்டிப்பா செய்யணும்ப்பா. சரிடா சாப்பிடலாமா? சரிங்கப்பா. வா மகேஷ்.
சரி சரி கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க. ஆனா கூறு கட்ட நாய் இவனை நம்பி வந்தா கீழே தள்ளி இருக்குது. கீழே நாயை நீங்க வாடகை நாட்டா முடி வாடகை கிடையாது. காசு கேட்கிறேன் நாயே இவன் மான மரியாதை கிடைக்கும். ஏய் புடியா செல்போன் எடுத்து அவனுக்கு ஒரு 10-11 ரூபா போட்டு விடுற காசை. ஓட்ட சைக்கிள் ஓடிட்டு வந்ததுக்கு 10 ரூபாய் கேட்கிறேன். நாய் ஏய் நீ கேள தடவை தெரிஞ்ச போ போ. அட நாயே அவனுக்கு எங்கேயும் பண்ணவே மாட்டேங்கிறான். ஏய் குடுத்தா வெடிச்சா பாத்தியா பேப்பர் கூட குடுப்பியா புறா கூடயா நாட்டா என்ன அர்த்தம்? ஓ ஏனுங்க நீங்க என்னது ஏடா ஆடோ சரி மழை இருக்குடா நல்லா கூட வைக்கலாம். நீங்க பேப்பர் ஆமா ஏய் பேப்பர் பாத்தீங்களா? அதே பிடிக்கிட்டானா நான் வேற பாலங்கிட்ட கோயில் பூசமனை வச்சிருந்தேன் வாங்கி வச்சிருந்தேன். நாடை முடிச்சு கீழே தரணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அவன் கீழே ரெடியா நிற்பேன். சொல்ல பிடிக்கிறோம். காலையில 11 மணில இருந்து பாக்குறேன் எனக்கே ஒண்ணும் தெரியல. உனக்கு உப்ப பார்த்து எப்படா தெரியும் இந்த மாலக்கண்ணுக்கு? என் மனசுல சுளுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுளுக்கு படம்னா ஒண்ணு விடாம பாத்துருவேன். கலர் சட்டை எடு. நீங்க இப்பத்தே அழகா நாடகத்துக்கு போய் இந்த பெயிண்ட் அடிச்சு அடிச்சு அழகா? நீங்க வெக்கப்படுறத பார்த்தா மாதிரியா இருக்குது. உங்களுக்கு அப்பப்ப என்ன உதவியா இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு கால் அமுக்கோடு கை அமுக்கோடு வேற ஏதாவது ஜம்ப் பண்ணா கூட எனக்கு கூப்பிடுங்க நான் வர்றேன். கூடினா புடிப்பேன், தூக்குனா தூக்குவேன். அவன் எடுமுடி எனக்கு அசிஸ்டன்ட். மேல வரு மேல உள்ள வரு அந்த பக்கம். டீச்சர் உங்களை பார்த்ததுமே எனக்கு பள்ளிக்கூடம் போறது போலயே இருக்குது. படிக்கலன்னு சொன்னியா? இல்ல போட்டு தான் நடிச்சீங்களா? இல்ல போட்டு பாதியில கட்டிட்டீங்க. என்ன இதெல்லாம் பண்ற புலோட் பண்ணி நல்லா வெச்சிட்டே இருப்பா, யோசிச்சிட்டே இருக்க மாட்டானே. சட்டை மட்டும் மாத்து வர வர சொல்ல கணக்கு பண்ணு. ஏய் வேறு வேறு வந்துறேன். பனியன் மட்டும் தான் மாத்த முடியல. ரைட் வரீங்களா?
என்ன இப்படி சொல்றான்? யாரு ஏங்க, இப்ப பேச சொன்னது பேசவே இல்லை. அவன் பேசவே இல்லை. என்ன மகேஷ்? நாட்டாம வச்சிருக்கேன்னு சொல்லணும். சொல்லவே இல்லை. யாரு வேணா கோயிலுக்கு வரலாம். ஆனா நீங்க வந்திருக்கீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல, நீங்க அரவிந்தோட செட்டு தானே? நம்ம காலேஜ்லயே அரவிந்த் மாதிரி மோசமானவன் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த செட்ல இருந்து நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களே, அதான் ஆச்சரியமா போய் அம்மனை எட்டி உதயம் அப்படின்னு சொன்னல. அம்மனை எட்டி உதயம் சொன்னல. ஏய் இல்ல அப்பதான் நல்லா இருக்கு. பேசிட்டு இருந்தா ஆ அப்படி இல்ல. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனைமரத்துக்கு கீழே நின்று வாழை பிடிச்சிருந்தா கூட கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அது பாக்குற பார்வை பொறுத்து இருக்குதுங்க. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? நம்ம காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றது நீங்க தான். அதுவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. இப்பேற்பட்டவர் எப்படி அந்த அரவிந்த் கூட போய் சேர்ந்தீங்களோ அதை நினைச்சுதான் சந்தேகமா இருக்கு. அது என்னோட விருப்பங்க. அதே டைம் பார்த்துட்டு போறேன். என்னமோ அங்கேயும் பற்றியோட சுத்தினாலு நானும் பசுவாட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன நினைச்சீங்க? இப்பேற்பட்ட நல்ல மனுஷன் அந்த வீணா போனவனோட எப்படி சுத்திட்டு இருக்கான்னா, நீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது உங்களை பாராட்டணும்னு நினைச்சேன். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணி வெற்றி கோப்பையோட வரும்போது உங்களை பார்த்து கை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க மூடி டைப்பா இருந்தீங்களா, அதனாலதான் நாம கூட எல்லாம் இவர் எங்க பேச போறாருன்னு நினைச்சு அப்படியே போயிட்டேன். என் மேல இந்த அளவு பிரிய வச்சிருக்கிறதுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நல்லவங்க யாரா இருந்தாலும் நான் பாராட்டுவேன். அதுதான் என்னோட இயல்பு. என்ன விஷயம் கேளுங்க. எங்க பாரு மறந்துறானே நிலைமை. அட கம்பெனி போய் வேட போது போச்சு. உங்களை பார்த்தா ஏதோ ஒரு இழந்த மாதிரியே தெரியுது. ஏன் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லலாம்ல. நான் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் இழந்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டின எங்க அம்மாவை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன வழிகாட்டக்கூடிய என் அப்பாவை இழந்துட்டேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. இப்ப நான் எங்க தாய் மாமாவோட அரண்மனையில தான் இருக்கிறேன். அதாவது என்ன இப்ப காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு என்ன வளர்க்கணும். டாக்டருங்க பார்த்து ஊசி போடுங்க, வலிக்குங்க. அந்த ஒரு தாக்கம் எப்பவுமே மனசுல இருக்கு. நான் அனாதைங்கிற ஒரு அந்த உணர்வு எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. முதல்ல நம்ம பரிச்சை ரிசல்ட் இவ்வளவு பெரிய கவலையெல்லாம் மனசுல தாங்கிட்டு எப்படி இத்தனை நாள் இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பரிச்சை ரிசல்ட் என் சுமையை நான் தானுங்க தாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு இழந்து இருந்தேன். சுமையை தாங்கிறதுக்கு எனக்காக யாருங்க இருக்கா? கடவுளை பார்த்து எனக்கு ஒரு நாளிலும் உண்மைக்காக இங்க பாருங்க மகேஷ், இந்த உலகத்துல யாருமே அனாதைகளே கிடையாது. இடையில சொந்த பந்தம் வரும் போகும் தான். ஆனா நாம போகும்போது நம்ம கூட யாருமே வரப்போறது இல்ல. நீங்க ரொம்ப புதிதா பேசுறீங்களே. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். சரி நீங்க எக்ஸாம்ல எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா பாஸ் ஆயிருவேன். கண்டிப்பா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவீங்க. அதே கான்செப்ட் தான். சரி அடுத்து என்ன படிக்க போறீங்க? சொல்லிட்டு PhD பண்ணலாம்னு இருக்கிறேன். நான் நினைச்சா மட்டும் அந்த கடவுளா பார்த்து சரி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலமே வரப்போகுது. எங்க அண்ணனும் தங்கச்சியும் சாப்பிடாம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாளை காலேஜ் யார் நீங்க? என் லவரா? என் லவரு நேத்தே செத்துட்டான். அப்படியா? எங்க?
மகேஷ் இதோ பார் கார்த்தி கார்த்தி எங்க அப்படி யாரையுமே காணோம். ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் போகணும். ஏ கூப்பிடுண்ணா நீங்க வச்சிருந்தீங்க கத்துன உன்னை கொன்னே போடுவேன். சரி சரி கத்துன. ஏய் தூக்கு வெயிட் பண்ண வச்சிரு தப்பு தான். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கல. உட்கார முட்டா. அப்படியே வா. இல்ல குடிக்காத. சாய் முட்டாளே சரி என்ன வாய் போட்டுருக்கா? ஒரு சிரிப்பு தாண்டா. இதுக்கே ஒரு மச்சம் வேணும்டா. என்னடா சொல்ற? ஐஸ் ஐஸ் வைக்கிறீங்களா? ஐஸ்க்கே ஐஸா? ஐஸ் இல்லடா உண்மை. அது சொல்லுவாங்க. போங்க சத்யா. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீங்க என்ன கோயிலுக்கு தான் பாருங்க அங்க வா இங்க வான்னு சொல்றீங்க. நானும் அதை கேட்டு வந்து நிக்கிறேன். ஆனா நீங்க வரதே இல்லை. கோபப்பட்டு திரும்பி போலான்னு போகும்போது நீங்க திடீர்னு வந்து குடிக்கிறீங்க. சாரிப்பா. அது தெரியுங்க. அப்படி என்ன வேலை உங்களுக்கு? லவ்வர் விட வேலை தான் முக்கியமா? காதலி தான் முக்கியம். ஆனா வேலை கொஞ்சம் முக்கியம் தானே. பெரிய பொல்லாத வேலை. முதல்ல அந்த வேலையை தூக்கி எறிங்க. வேலையை விட்டுட்டு என்ன பண்றது? சரி அவ்வளவுதான் நான் பேசுறேன். இது 2.5 கதை சின்ன கதை டப்பு டப்பு அடடடடடடடா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. சரி இப்போது என்கிட்ட பேச உங்களுக்கு நேரம் இருக்கா இல்ல இல்லையா? நோ நோ நோ. இன்னைக்கு ஃபுல்லா உனக்கா இருக்க போறேன். போதும் போதும் சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் போறேன். கம் ஆன் டார்லிங். நாங்களாம் நீங்க யாராவது கேளுங்க. உங்களை கேட்பேன் இந்த பையன் கேட்பான் சைடுல போய் யாருமே இல்ல எல்லாரும் ஹலோ நான்தா. ஓடியா? ஆமா. ஊட்டி விடுறீங்களா? ஒரு 5 நாங்க வந்தோம். நாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இது பாருங்க. சாரி வேற பிள்ளைன்னு சொல்றது இல்ல அப்புறம் நான் அடுத்த டேல எப்படி ஒரு நிமிஷம் உங்க ஃபோன் கொடுக்குறீங்களா? கேட்கவே கூடாதுண்ணா. இல்ல ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். அப்படியா? நடக்காதுன்னு இல்ல நான் ஃபோன் சார் ஃபோன் கொடுங்க. இது ரொம்ப இது ஒண்ணு இருக்கங்காட்டி தான் நான் எங்கூட கொஞ்ச நேரம் கூட பேசாம நீங்க வேலை வேலைன்னு போறீங்க. இது டூ பேருச்சு. ரொம்ப புரியுங்க. அப்ப இனிமேல நீங்க என்ன பார்க்க வரும்போது இந்த போனு சைலண்ட்ல போட்டு வச்சு தான் நீங்க வரணும். இனிமேல் போன் இல்லாம வந்துடுறேன். அப்படியா? யாரு சஞ்சுவா